தமிழ் தலைவாஸ் டீமோட PKL சீசன் 12 ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட PKL சீசன் 12 ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் கூட ஓகேப்பா, பட் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, கவர் பொசிஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றீங்க. பட் என்ன பொறுத்தளவு அது வந்து நான் பிரச்சனையா பார்க்க மாட்டேன். நீங்க அப்படி பிரச்சனையா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீம்லயுமே கவர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் லிங்காக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து டைட்டில் அடிச்ச ஹரியானா டீமுக்கு அந்த கவர் பொசிஷன் பயங்கரமா இருந்ததுக்கு காரணம் ஜெய்தீப்பும் சஞ்சய் துல்லும். இப்போ சஞ்சய் துல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீமுக்கு வந்துட்டாரு. ஒரு பார்ட்னர் டீம் எடுத்தோம் அப்படின்னா தீபக்கும் குர்தீப்பும் இருந்தாங்க. இப்போ குர்தீப் வேற டீமுக்கு வந்துட்டாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா டீமுக்குமே கவர் பொசிஷன் ஒரு வீக் லிங்காக தான் இருந்திருக்கு. யூம்பா டீம்ல மட்டும்தான் அதே காம்பினேஷன் கொண்டு வராங்க. பர்வேஷ் அப்புறம் பெஞ்சுவால் அதே காம்பினேஷனை தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்கேயுமே பர்வேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் லிங்காக இருந்திருக்காரு. ஸோ எல்லா டீம்லையுமே கவர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீக் லிங்க் வந்து இருக்கு, ஓகேங்களா. அண்ட் அது அந்த வகையில் இந்தியாவிலையுமே கவர் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து பயங்கரமாக கேம் வந்து கொடுக்க முடியல, நிறைய பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அது வீக் லிங்காகவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆஷிஷா இருக்கட்டும், ரெனாக்கா இருக்கட்டும், அனுஜ் கவடே, தருண் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நல்லா பயன்படுத்தலாம். சோ என்ன வேணாலும் நடக்கலாம். சோ அதெல்லாம் நம்ம வீக் லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா எல்லா டீமுக்குமே கவர் பொசிஷன் வீக் லிங்காக தான் இருந்திருக்கு. மேபி ஒரு சில டீம்ஸை தவிர இருக்கலாம். கார்னரை பொறுத்தளவு நிதிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கப் வந்து எடுத்திருக்காங்க. மோஹித் வந்து எடுத்திருக்காங்க. மோஹித் வந்து அப்படிப்பட்ட பிளேயர், இப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல பேக்கப் பிளேயர், ஓகேங்களா, அது மட்டும் சொல்றேன். அண்ட் சாகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு பிளேயரை வந்து பேக்கப் பிளேயரா எடுத்திருக்காங்க. அலி ரசான்னு சொல்லிட்டு ஈரான் பிளேயரை 30 லட்சம் வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து ரீல்ஸ் மூலமாவோ அது மூலமாக மட்டும் அவரோட கேமை வந்து கரெக்டாக கணிச்சிட முடியாது. ஸோ சீசனுக்குள்ள வந்து எப்படி பிளே பண்ண போறாரு, ஏன்னா அவர் மேலே அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போறாரு கரெக்டா தெரியல. அண்ட் சாகருக்கு நிதிஷ்க்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பெருசா இல்லாம ப்ளே பண்ணாங்க அப்படின்னா டீமோட டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. சாகரா இருக்கட்டும், நிதிஷா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே பயங்கரமா டென்ஷன் எடுக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதுமே ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ். இன்ஜுரி மட்டும் ஏற்படாம கண்டினியூஸா நமக்காக மேட்சஸ் ப்ளே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டீமோட டிஃபென்ஸ் டாப் கிளாஸ்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட் பயங்கர பேலன்ஸ்டா இருக்கு. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்ல. சோ அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத், விஷால் சகல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா, மொயின் சஃபாயி, அபிராஜ் பன்வர், அப்புறம் ஹிமான்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டர் பிளேயர் இருக்காரு, ரோஹித் பனிவால், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சோ டீமோட ரைடிங் யூனிட் ஓவராலா பேலன்ஸ்டா இருக்கு, சார்ட் அவுட், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்த ரைடிங் யூனிட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸும் இருக்காங்க, ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. இந்த டீமோட ரைடிங் யூனிட்ல எனக்கு பிரச்சனையே தெரியுது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் கொடுப்பாரு. பட் இந்த தமிழ் தலைவாஸ் டீமுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து தேவையில்லை. நீங்க டீம் கேம் கொடுத்தா மட்டும் போதும். நீங்க வந்து தொடர்ச்சியா ஜெய்ப்பூர் டீம்ல போன மாதிரி ரைடு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேக்கப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸும் இருக்காங்க, அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க, அண்ட் நம்ம யங்ஸ்டர்ஸ், ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம் கேம் கொடுத்தா போதும், இண்டிவிஜுவல் கேம் கண்டிப்பா தேவை கிடையாது. நீங்க ஜெய்ப்பூர் டீம்ல இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரைடர்ஸ் ப்ராப்பரா இல்லாம இருந்திருக்கலாம். பட் இங்க எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க தொடர்ச்சியா ரைடு போகும்போது நீங்க மட்டும் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பயங்கரமா டயர்ட் ஆவீங்க. உங்களோட ஃபிட்னஸ் வந்து அதனால பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம எப்போ இன்ஜுரி ஏற்படும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு டீமுக்கு நீங்க ஃபுல் சீசனும் கண்டிப்பா அவைலபிளா இருக்கணும். ஸோ அதனால பெருசா ரிஸ்க் எடுத்துலாம் பிளே பண்ணணும் இல்லை. ஸோ உங்களுக்கு பேக்கப் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃப் கேம் பிளே பண்ணா போதும். நண்பா, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்த பிளேயர்ஸ் இப்போ இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் மாயாண்டியை மென்ஷன் பண்ணல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் மாயாண்டி எதனால ரீடைன் செய்யல அப்படின்னு கேட்டிங்கன்னா PKல ஒரு ரூல் இருக்கு. ஒரு பிளேயரை NYPல எடுத்துட்டு அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பிளேயரை ரீடைன் பண்ண முடியாது. இந்த காரணத்தினால தான் ராம்குமார் மாயாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணல. ஸோ இப்போ இந்த தேங்க்யூ அப்படிங்கிற போஸ்ட்லயும் ராம்குமார் மாயாண்டியை மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாம லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ராம்குமார் மாயாண்டி பிளே பண்ணிட்டே தான் இருக்காரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு PKL சீசன் 12 தமிழ் தலைவாஸ் டீமோட தான் ராம்குமார் மாயாண்டி டிராவல் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம டீமோட தான் இருக்க போறாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ராம்குமார் மாயாண்டி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது. பட் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது.
அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் டீமோட கேப்டனா யார் இருப்பாங்க? என்ன பொறுத்தளவு நான் சாகர்கிட்ட வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருவேன். ஏன் எதனால அந்த காரணத்தெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் பெங்களூர் டீமோட ரிவ்யூ அப்புறம் பாட்னா டீமோட ரிவ்யூலாம் கேட்டிங்க. வரிசையாக ஒவ்வொன்றா போடணும். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்டார்டிங் சவுண்டும் இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. அண்ட் நண்பா கட்டக்குடி டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பெருசாக அப்டேட்ஸ் இது வரைக்குமே வரல. ஸோ அப்பநாடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ இன்னுமே அப்டேட்ஸ் வந்து ப்ராப்பராக வரல. அப்டேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்த உடனே இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு தான் வீடியோவாக எதாக இருந்தாலும் வரும். ஸோ மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் போய் ப்ராட்காஸ்ட் சேனல்லையாவது சேர்ந்துக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அண்ட் நண்பா இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன் வேற ஏதா இருக்கலாம், என்னோட ஒப்பீனியன் வேற ஏதா இருக்கலாம். பட் நான் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக படிப்பேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய், see you நண்பா.